நடிகர் விஜயகாந்த் மறைவை அடுத்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இசையமைப்பாளர் இளையராஜா தற்பொழுது வந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜயகாந்த் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக இசைஞானி இளையராஜா வந்திருக்கிறார். அவருடைய மனைவி பிரேமலதாவிடம் ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் மறைவை அடுத்து ஏராளமான நடிகர்களும் அரசியல்வாதிகளும் வந்து அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா நேரில் வந்து தனது அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நடிகர் விஜயகாந்தனுடைய உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய இசையமைப்பாளர் இளையராஜா விஜயகாந்தனுடைய குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். விஜயகாந்த் நடித்த பல்வேறு படங்களுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்த இசையமைப்பாளர் இளையராஜா தற்பொழுது நேரில் வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். நடிகர் விஜயகாந்தனுடைய உடலுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் காலமானார். இந்நிலையில் அவரது உடல் தேமுதிக அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் நடிகர்களும் ஏராளமான அரசியல் தலைவர்களும் வந்து தங்களுடைய அஞ்சலியை நேரில் செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா தன்னுடைய அஞ்சலியை நேரில் செலுத்தி வருகிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். தற்பொழுது இசைஞானி இளையராஜா தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய விவரங்கள் என்னவாக இருக்கிறது? கார்த்தியா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், அந்த கட்சியுடைய நிறுவனர் விஜயகாந்த் அவர்கள் இன்று அதிகாலை உயிரிழந்தார். தொடர்ந்து பொதுமக்கள் பார்வைக்காக தேமுதிக கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் என அனைவரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தற்போது இசை அமைப்பாளர் இளையராஜா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அது மட்டுமல்லாமல் தொடக்கத்திலிருந்தே இங்கு அவர் கோயம்பேடு கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வந்த உடனே மக்கள், தொண்டர் என அனைவரும் பார்க்க வருவதனால் கூட்டம் இந்த பகுதியில் சற்று அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த எப்படி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது, எல்லோரும் எப்படி சென்று அவர் முகத்தை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை தீவிரமாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய பிரேமானந்த் சிங்கா, அதே போன்று அஸ்ரா கார்கே, போக்குவரத்து ஆணையராக இருக்கக்கூடிய சுதாகர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் இங்கு நேரில் அமர்ந்து திட்டமிட்டு அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். இந்த பணியை ஆய்வு செய்வதற்காக சென்னை மாநகரத்தினுடைய ஆணையராக இருக்க காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இந்த பணியை ஆய்வு செய்து வரக்கூடிய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாத வகையில அந்த நேரில் சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை தமிழகத்துடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு சினிமா துறையில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் மற்றும் அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. கார்த்திகா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.